சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றே உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்த இந்த செய்திக்காக முதலில் உன்னிடத்தில் நான் மன்னிப்பினை கேட்டு விடுகின்றேன். எதனால் சாயப்பா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யோசிக்கின்றாயா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும், இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும் என்று உறுதியாக தெரிந்துவிட்ட பிறகு ஒரு உறவு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்த பிறகும் இந்த உண்மையை நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் அல்லவா? ஏனென்றால் நீ இந்த உண்மையை எல்லாம் ஏற்றுக்கொள்ள ஒருபொழுதும் விரும்புவதில்லை. ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்ற ஒரு சொல்லை கேட்கவே உனக்கு விருப்பமில்லை. சரி, எவ்வளவு இருக்கட்டும், இருந்தாலும் நான் ஒருவர் உன்னை விட்டு பிரிந்து செல்லப் போகிறார் என்று சொல்லும்பொழுது உன் மனது வேதனைப்படுகின்றதல்லவா? அந்த வேதனைக்காக உன் அப்பா முதலில் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன். ஆனாலும் வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவோ அதைத்தான் உன் அப்பா உனக்கு சொல்ல முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தி நான் உன்னிடத்தில் சொல்வதில்லை. அதுபோல நடக்காத விஷயத்தை நடக்கும் என்று நான் உன்னிடத்தில் வெளிப்படுத்தவும் இல்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக மாற வேண்டும் என்பதனை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இனிமேல் நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும். நான் சொல்கின்ற இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்தாலும் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுமே தவிர ஒரு பொழுதும் இதனால் எனக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று இந்த அப்பா உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றேன். அப்படி யாரை தான் நாம் இழக்கப் போகிறோம் என்று நினைக்கிறாய் அல்லவா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு, அவரின் அடையாளம் என்னவென்று நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். சில நாட்களாகவே உனக்கே அவர்களின் மீது வெறுப்பு வந்து கொண்டிருக்கிறது. சில நாட்களாகவே உனக்கே அவர்களின் மீது மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் இனி உனக்காக என்ன கொடுக்க வேண்டும் என்பதை சரியாக உனக்கு தெளிவுபடுத்தி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உன்னுடையதாக்கிவிட வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் விருப்பம். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் குணத்தினால் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் கெட்டது நடக்கிறது. அதனால்தான் இன்று இந்த சாயப்பா அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டுமென்று வந்துவிட்டு செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் யாருக்கு செய்கிறோம்? நாம் செய்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் யாரை பாதிக்கும் என்பது கூட இவர்களுக்கு தெரியவில்லை. இந்த விஷயங்கள் யாரை பாதிப்பிற்கு உள்ளாக்க வேண்டுமோ அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கவில்லை. ஏனென்றால் இவர்களின் பேச்சு நீ கேட்டு தலையாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கவில்லை. ஆனால் இவர்கள் சொல்வது தவறு, இவர்கள் செய்வது தவறு என்று எந்த ஒரு விஷயமும் அவர்களை சுட்டி காட்டுகின்றதோ அவர்களைத்தான் இவர்கள் காயப்படுத்துகிறார்கள். அவர்களுக்காகத்தான் வேதனை நிற்கிறது. அதனால் எதையுமே முன்கூட்டியே நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ சரியாக இருந்துவிட்டால் அது போதும். இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ கலங்காதே. சாயப்பா இவர்கள் செய்கின்ற விஷயங்களை சொன்னேன். ஆனால் நிச்சயமாக நீயே அவர்களை வெறுத்து விடுவாய். ஏனென்றால் உனக்கு தெரிந்தது எல்லாம் பாதிதான். இந்த சாயப்பா நான் அறிந்தது அத்தனையும் அல்லவா? இந்த அப்பாவிற்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். இந்த சாயப்பாவிற்கு தெரிந்த அத்தனை உண்மைகளையும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகுதான் வந்திருக்கின்றேன். இனிமேலும் என் குழந்தை எதற்கும் கலங்கிவிடாதே. இந்த சூழ்நிலைக்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னோடு உன் அப்பா இருக்கின்ற நேரம் இவர்களின் அடையாளமும் இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் வெளியேற்றுவதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒன்று இவர் இதற்கு முன்பே இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பார் அல்லது இனிமேல் செல்லப் போகிறார். யார் என்று அடையாளம் சொல்கிறேன், கவனமாக கேள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற சற்று வயதான ஒருவர். இவர் மிகுந்த வயது என்று சொல்லிவிட முடியாது, அதே நேரத்தில் இளமை என்றும் சொல்ல முடியாது. தடுமாறவில்லை, ஆனால் தடுமாற்றத்திற்குரிய கால நேரம் கூடி வந்துவிட்டது. இப்பேற்பட்ட ஒரு வயதில் இருக்கக்கூடிய ஒருவர் அடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை சொன்னதே கிடையாது. என்ன நடந்தாலும் எப்பொழுதும் தீய வார்த்தைகளையும் மட்டும்தான் இவர்கள் பிரயோகிப்பார்கள். தீய வார்த்தைகளை பற்றி மட்டும்தான் இவர்கள் பேசுவார்கள். யார் இவர்களிடத்தில் ஒரு காரியத்தை தொடங்குவதாக சொன்னாலும் இதுவெல்லாம் எங்கே உருப்படப் போகிறது என்று சற்றென்று ஒரு வார்த்தையில் முடித்து விடுவார்கள்.
எந்த செயலை உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நல்ல செயலாக எடுத்து முன்வந்தாலும் அந்த செயலை செய்வதற்கு இவர்கள் அனுமதிப்பதில்லை. இதுவெல்லாம் உருப்படாது. இந்த காரியத்தை செய்தால் எங்கே நல்லது நடக்கும்? எப்பொழுது பணம் பணம் என்று பணப்பேயாக திரிகின்ற ஒருவர் பணத்தை கொடுத்தால் அவர்களிடம் நல்லபடியாக பேசுவார். பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்களை ஒதுக்கி வைத்து இது மட்டுமா எத்தனையோ பேரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்திருக்கின்றார். அது உன் குடும்பத்திலும் அதிகமாக நடந்திருக்கின்றது. குறிப்பாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைய பாதிப்பை கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற ஒருவரை நாம் எப்படி நம்ப முடியும்? இவர்களை எல்லாம் நம்பி நாம் எந்த விஷயத்தை இங்கு செய்ய முடியும்? என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரகசியங்களையும் நீ ஒரு சேர தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொன்ன சொல்லில் ஏதேனும் தவறு இருக்கின்றதா? குழந்தையே, எப்பொழுதும் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள், வாயிலிருந்து சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே மனதிற்கு வேதனையைத்தான் கொடுக்கின்றது. மனதிற்கு மிகுந்த துன்பத்தை தான் கொடுக்கின்றது. அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால், அத்தனை விஷயங்களையும் நாம் இந்த வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால், நிச்சயமாக இவர்கள் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டியது தான் சரி. அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடியுமா? ஏதாவது அவர்களுக்கு புத்திமதி என்னை சொல்லி சாயப்பா அவர்கள் நல்வழிப்படுத்திவிடக் கூடாதா என்று நீ கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது அவர்கள் எங்கிருந்து நிரந்தரமாக பிரியப் போவதற்கு வேறு யாரும் காரணம் கிடையாது. அவர்கள் மட்டும்தான் அத்தனைக்கும் காரணம். அவர்களாகவே அத்தனை விஷயங்களையும் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களாகத்தான் அத்தனை மாற்றங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் சாயப்பா உனக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றேன். மனதை திருப்தியாக ஒருபொழுதும் தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் நிச்சயமாக இனி என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை வெளியே அனுப்பவும் அதற்காகவும் தான் நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ நினைக்கலாம், அப்பா அவர்களுக்காகத்தான் வயதாகிறதே என்று சொல்கிறாயே, அப்படியானால் அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டுமே, இதனால் நமக்கு என்ன கஷ்டம் என்று நினைக்கலாம். ஆனால் என் குழந்தையே, அத்தனைக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அத்தனைக்கும் ஒரு விஷயம் இருக்கின்றது. இவர்கள் செய்கின்ற இந்த பாவங்கள் அத்தனையும் உன் சந்ததி அல்லவா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் பாதிப்பினை கொடுப்பது அவர்களின் வருங்கால சந்ததிக்கு என்பதை உணர்ந்துத்தான் இவர்கள் செய்கிறார்கள். இதனால் நம் சந்ததிகள் பெரிய குழந்தைகள் முதல் சிறிய குழந்தைகள் வரை இதற்கான வேதனைகளை அனுபவிக்க வேண்டிய நிலை வருமே. அப்படியானால் இதையெல்லாம் இவர்கள் எப்படி சமாளிப்பார்கள் என்று இவர்கள் எண்ணினார்கள் அல்லவா? இதை பற்றியெல்லாம் ஒரு துளி அளவு கூட நீ சிந்திக்காமல் இந்த விஷயத்தை அத்தனை தெளிவாக இவர்கள் செய்து விட்டார்கள் அல்லவா? அதனால்தான் இந்த சாயப்பா எனக்கு இத்தனை கோபம், ஆனாலும் நான் ஒன்றுமே செய்யவில்லை. இவர்களுக்கு தானாகவே எல்லாம் நடக்கின்றது. எப்பொழுதும் கெட்ட எண்ணங்களும் தீய விஷயங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் என்று இவை எல்லாமுமே ஒவ்வொரு விஷயமும் ஒரு நாளில் ஒருவருக்கு அதற்கான தண்டனையை கொடுக்கும் அல்லவா? மற்றவர்கள் நம்மால் பாதிக்கப்படுகிறார்கள், மற்றவர்களின் கண்ணீரை கண்டு நாம் சிரிக்கின்றோம் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்குள் எந்த விதத்திலும் குற்ற உணர்ச்சியை கொடுக்கவில்லை. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பதை பற்றி மட்டுமே யோசித்து அடுத்தவர்கள் வாழ்க்கையை எப்படி அழிப்பது என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து எப்பொழுதும் நாம் எதனால் இதுவெல்லாம் நடக்கிறது என்று யோசிக்காமல் விட்டுவிட்டோம். எதனால் இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தீமைகளை தந்து கொண்டிருக்கிறது என்று நீ புரியாமல் இருந்தாய் அல்லவா? அத்தனைக்கும் காரணம் இவர்கள்தான். இவர்களுக்கு ஏற்கனவே மனநோய் வந்துவிட்டது. எப்பொழுதும் கெடுதல், கஷ்டம், துன்பம், வேதனை என்று இது போன்ற வார்த்தைகளை பற்றி மட்டும்தான் பிரயோகித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த மனிதர்கள் இது போன்ற செய்த விஷயங்களை எல்லாம் நிறுத்தி உன்னை நான் என் வழிக்கு கொண்டு வருவதாகும். சிலர் தன் வாழ்க்கையில் பல விஷயங்களை கெடுதலாக செய்து விடுகின்றார்கள். ஒருபோதும் யாரும் அடிமைப்படுத்திவிடக் கூடாது. அப்படி நினைத்தோமானால் தெய்வத்தின் கைகளால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வகையில் உன் சாயப்பா நான் சொன்னது போல இது போன்ற தீய எண்ணங்களை கொண்டவர்கள், இது போன்ற கெடுதலான விஷயங்களை செய்ய நினைப்பவர்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உண்மையான பல நல்ல விஷயங்களை விட்டவர்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இனிமேலும் இந்த பெரியவர் இந்த உலகத்தில் விட்டு செல்வதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாமும் ஒரு நாள் சரியாகிவிடும். எல்லா விஷயங்களும் ஒரு நாள் சரியாகிவிடும். நினைத்ததை விட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொன்ன சொல் உனக்கு புரிந்து விட்டதல்லவா? உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த வயதான ஒருவன்
வெளியில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, உன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் எப்பொழுதும் சாபத்தை தான் அதிகமாக கொடுக்கின்றார். இவர்கள் வாழ்க்கை அழியப் போவதற்கு ஒருபொழுதும் இந்த அப்பா இரக்கப்பட போவது கிடையாது. உன் இல்லத்தில் இருக்கின்ற சிறு பிஞ்சு குழந்தை வரை நாம் செய்கின்ற தவறுகள் பாதிக்குமே என்ற எண்ணம் சிறு துளி அளவு கூட அவர்களுக்கு இல்லை. அதனால் அவர்கள் இருப்பதை விட போவதே மேல் என்று தான் உன் அப்பா நானும் என்கின்றேன். இந்த சாயப்பா உனக்கு நிச்சயமாக அனைத்திற்கும் எல்லாவற்றிலும் துணையாக இருந்து எல்லாவற்றிற்கும் நான் நிச்சயமாக உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.